எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பாக்கியவான்கள். ரைட். இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல நம்புறேன், இதுக்கு முன்னால தம்ப்லைன், உங்கள் சந்தோஷம், அந்த வசனம் படிக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நல்லா கவனிக்கணும். பொருட்களால் சந்தோஷம் அல்ல, வாழும் வாழ்க்கையினால் சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, தம்பி போடுறீங்களா? இல்லை என்ன மாதிரி சொல்லுங்க. பொருட்களால் சந்தோஷம் இல்லைங்க, வாழும் வாழ்க்கையில் தான் சந்தோஷம். சத்தமாக எழுதி கொள்ளுங்கள். முடிஞ்சா கூட உங்க பைபிள்லயே ஃபர்ஸ்ட் பேஜ் கூட எழுதுங்க. இதை இதில் சந்தோஷம் இல்லை நினைக்கிறாங்க. அது இருந்தால் சந்தோஷமா இருப்பேன், இது இருந்தால் சந்தோஷமா இருப்பேன், இது இருந்தால் சந்தோஷமா இருப்பேன், இவர் இருந்தால் சந்தோஷமா இருப்பேன். இல்லைங்க, பொருட்களால் சந்தோஷம் அல்ல, வாழும் வாழ்க்கையால். இது ஆங்கில பழமொழி. It is not what I am doing, what I am being. புரியவில்லை, பரவாயில்லை. மூணு நாள் சொல்லுங்க எழுந்து. சந்தோஷம் எதில் இருக்குது? பணக்கார மாப்பிள்ளை வரணும், பணக்கார பொண்ணு வரணும், புரியுது அவங்களுக்கு? அண்ணா நகரில் இருக்கணும், ஓஎம்ஆரில் வாழணும். இல்லை, அங்கே இருக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணுறான். அப்படியானால் பொருட்களால் மகிழ்ச்சி அல்ல. எதனால மகிழ்ச்சி? இந்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே, ரட்சித்தீரே நன்றி, என் அபிஷேகம் பண்ணினீர் நன்றி, இந்த வேதத்தை சுமக்க பலன் தந்தீரே நன்றி, வேதத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபை தந்தீரே நன்றி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீர் நன்றி, பாவத்தை மேற்கொள்ள ஒரு பலன் தந்தீரே நன்றி. எத்தனை பேருக்கு பாவத்தை மேற்கொள்கிற பலன் இருக்குது? பாவத்தை மேற்கொள்கிற பலன் ஒரு யூடியூப்ல ஒன்று வருது, ஏதோ ஒன்று வருது. சில நேரங்களில் நான் அன்னைக்கு பார்க்காத பழைய சிவாஜி படம்லாம் இப்போ வருது. விரும்பினானா பார்க்க முடியல, இப்போ அது வருது. தேவன் சொல்றாரு, கவனிங்க, பிசாசுக்கு என்னுடைய உணர்ச்சிகள் கூட தெரியும். சொல்லுங்க, சந்தோஷம் எதில் இல்லை? இன்னைக்கு இருக்கிற அநேகருக்கு இதெல்லாம் என்ன ஒரு பொருளா, இது ஒரு சட்டையா, இது ஒரு பேண்டா, இது ஒரு ட்ரெஸ்ஸா, இது பெருசாக கொடுத்துட்டியே. அப்போ அவங்க மகிழ்ச்சி எதெல்லாம் இருக்குது? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மகிழ்ச்சி பொருட்கள் அல்ல, மனிதர்கள் மேலே கூட அல்ல, எது மேலே அல்ல, வாழும் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி. அந்த வாழும் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் ஆண்டவர் தான். நீ சில பேருக்கு பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் எதையுமே ஆனர் பண்றது இல்லை. என்ன தெரியல எனக்கு, அவனுக்கு பிடிக்கல. ரொம்ப நன்றி பைபிள் கொண்டு வந்ததுக்காக, உங்களுக்கு நன்றி, நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பாருங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். 3